யாழினியோட கதை அது ஆரம்பிச்சதே அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு அடுத்த நாள்ல இருந்துதான். அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட கொடூரமான விளைவுகள் இப்போதான் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சுது. காட்டுக்குள்ள போனது 3 பொண்ணுங்க. ஆனா திரும்பி வந்தது ஒரே ஒருத்தி மட்டும்தான். அந்த கிராமம் முழுசும் ஒரு பயங்கரமான வதந்தி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. போன 3 பேர்ல கயல்விழியும் தாரணியும் காணாம போயிட்டாங்க. யாழினி அவ மட்டும்தான் உயிரோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. ஆனா திரும்பி வந்தது அவளோட உடம்பு மட்டும்தான். உள்ள இருந்த அந்த பழைய யாழினி எங்க போனானே தெரியல. ஏதோ ஒண்ணு அவள மொத்தமா மாத்திருச்சு. அவ ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்திருந்தா. யார் என்ன கேட்டாலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவளோட கண்கள் எப்பவும் ஒரே இடத்த விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பார்வையில வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான பயம் தெரிஞ்சுது. அவளோட அம்மா அவங்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு, சொல்லுடா கண்ணு, அங்க என்னதான் நடந்துச்சுன்னு. ஆனா யாழினி ரொம்ப மெதுவா எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு குரல்ல சொன்னா, அவ இன்னும் அங்கதான் இருக்கா. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்ல யாழினி மட்டும் தனியா இல்ல. யாழினிக்கு தூக்கமே வரல. பெட்ல அப்படியே உட்கார்ந்திருந்தா. அந்த ரூமோட அமைதி இருக்குல்ல, அது அவளை இன்னும் ரொம்ப பயமுறுத்துச்சு. திடீர்னு வீட்டுக்குள்ள யாரும் நடக்கிற சத்தம் கேக்குது. ரொம்ப மெதுவா, நிதானமா. டக் டக் டக். அந்த சத்தம் மெல்ல மெல்ல அவளை நோக்கி வந்துச்சு. அவ பயத்தோட திரும்பி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த சத்தம் மட்டும் அவளுக்கு ரொம்ப பக்கத்துல, இன்னும் பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவளோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. அவளால சுத்தமா தாங்க முடியல. நடுங்குற குரல்ல மெதுவா கேட்டா, யார்? சரியா அந்த நேரத்துல அவ காதுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நீ ஏன் வெளியே வந்த? அந்த குரலை கேட்டதும் யாழினி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அது கயல்விழியோட குரல். ஆனா அது அவளோட பழைய குரல் மாதிரி இல்ல, மொத்தமா மாறி இருந்துச்சு. பயத்தோட உச்சகட்டம்னா என்னன்னு அவளுக்கு அப்போதான் புரிய ஆரம்பிச்சது. அந்த குரல் கேட்ட அதிர்ச்சியிலிருந்து அவ வெளியே வரதுக்குள்ள அவளோட பார்வை நேரா அவ ரூம்ல இருந்த கண்ணாடி மேல போச்சு. அவளுக்கு பின்னாடி அந்த கண்ணாடியில ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. நீளமான முடி அதோட முகத்தை மொத்தமா மறைச்சிருந்தது. அது மெதுவா, இன்னும் மெதுவா அவளை நோக்கி நடந்து வந்துச்சு. யாழினி கத்தணும்னு நினைச்சா, ஆனா அவ தொண்டையில இருந்து சத்தமே வரல. அவ உடம்பு மொத்தம் பயத்துல இறுகி போச்சு. அந்த உருவம் அவ காதுல கிசுகிசுத்துச்சு. நான் தனியா இல்ல. அது சொல்லி முடிச்ச அடுத்த நொடி வீட்ல இருந்த எல்லா லைட்டும் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டு போச்சு. ஆனா பயங்கரம் இன்னும் போகனா. அடுத்த நாள் காலையில யாழினியோட அம்மா அவ ரூம்குள்ள வராங்க. யாழினி அங்கதான் உட்கார்ந்துருந்தா. ஆனா அவ முகத்துல ஒரு மாதிரி விசித்திரமா புன்னகைச்சிட்டு இருந்தா. அவங்க அம்மா பக்கத்துல போகும்போதுதான் அதை கவனிச்சாங்க. அவளோட கண்கள் 2 கண்ணும் மொத்தமா கருப்பா மாறி இருந்துச்சு. அந்த கருப்பு கண்ணோட யாழினி அவங்க அம்மாவை பார்த்து சொன்னா, அது இப்போ இந்த வீட்ல தான் இருக்கு. அந்த சாபம் இனிமே அந்த வீட்டுல மட்டும் இல்ல, இப்போ அது மனுஷங்களை தேடி போய் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு. யாழினி அதோட முதல் ஆள் கிடையாது. கண்டிப்பா அவ கடைசி ஆளாவும் இருக்க மாட்டா.